ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அண்ட் தின் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரீக் ஹேர் மாஸ்க். அதாவது முடி கொட்டுறது, பொடுகு தொல்லை பிரச்சனை நீங்கி அடர்த்தியாக முடி வளரணும் அப்படின்னா உங்கள் கிச்சனில் இருக்க ஒரே ஒரு பொருள் போதும். ஸோ அதுதான் வெந்தயம். இந்த வெந்தயத்தை முதல் நாள் நைட்டே உங்கள் முடியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பிரிஷியோட ஹேர் லெங்க்த்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தான் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கணும். அதாவது நீங்கள் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, ஷாம்போ ஷீவக்காவோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் இந்த வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த க்ளீனாக இருக்கிற ஸ்கேல்பில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது ஹேரை நல்லா பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பார்ட்டிஷன்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆல் ஓவர் த ஹேர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக முடியோட நுனிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராது. ஆக்சுவலாக நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் மாஸ்க் இருக்குது. ஸோ நாங்களுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் இந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், தின் ஹேர் அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், அதுவும் ஒரே இன்க்ரீடியண்ட்டில் கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வெந்தயம் தான். அதனால தான் ஃபஸ்ட்டாக நான் இந்த வெந்தய ஹேர் மாஸ்க் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் அண்ட் ட்ராவல், இந்த வீடியோ தான் பிரிஷிஸ் ஹோம் அண்ட் லண்டன் சேனலில் ஃபஸ்ட்டு ஹேர் கேர் வீடியோ. இது ஒரு நேச்சுரல் ஹேர் மாஸ்க், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பாடி கண்டிஷன், அதுக்கப்புறம் வெதர் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாஸ்க் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷவர் கேப் போட்டுக்கலாம். அப்புறம் மினிமம் 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம ஹேரை சும்மா வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு எதுவும் போட தேவையில்லை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவே ட்ரை ஆகிற மாதிரி விட்டுறலாம். எந்த ஹேர் ட்ரையரும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் ஹேர் எவ்வளோ திக்காக இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ வாசமாக இருக்குன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. Thank you. Bye-bye.